இறக்க போறாருன்னு அவருக்கு முன்னமே தெரிஞ்சதுனால செப்டம்பர் மாதம் 31ஆம் தேதி சத்தியமூர்த்தி பவனோட பொறுப்பாளர் வழியப்பாவை வீட்டுக்கு கூப்பிடுறார். அவர்கிட்ட சத்தியமூர்த்தி பவனில் 10 லட்சம் தொண்டர்கள் பணம் கரெக்டாக இருக்கான்னு கேட்க வள்ளியப்பா தலையாட்டுறார். உடனே கொண்டு போய் அதை பேங்க் அக்கௌண்ட்டில் கட்டிடுங்க அப்படின்னு வள்ளியப்பா கிட்ட சொல்ல, வள்ளியப்பா ஐயா கொஞ்ச நாள் பார்த்துக்கலாமேன்னு சொல்ல, காமராஜர் ஐயா மறுத்து உடனே கொண்டு போய் பேங்க்கில் கட்டுன்னு சொல்கிறார். அப்போ வள்ளியப்பா ஐயா சில மாவட்ட நிர்வாகிகள் இன்னும் பணம் தரலையேன்னு சொல்ல, சின்ன தொகையாக இருந்தால் விட்டுடு, பெரிய தொகையாக இருந்தால் நான் உனக்கு வாங்கி தரேன், உடனே பேங்க்குக்கு போகணும்னு சொல்கிறார். வள்ளியப்பா வேறு வழி இல்லாமல் பேங்க்குக்கு 10 லட்சம் பணத்தை கொண்டு போக மேனேஜர் திருப்பி எண்ணும்போது 3 தடவை 4 தடவை எண்ணும் போதும் 100 ரூபாய் குறைவாக இருக்கிறத உணர்ந்து காமராஜர் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி ஐயா 100 ரூபா கம்மியாக இருக்குன்னு சொல்ல, காமராஜர் ஐயா இதோ கொடுத்து விடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பேங்க் மேனேஜர் இல்லையா நானே போட்டுடுறேன்னு போட்டு அதை கட்டி பேங்க் அக்கௌண்ட்டில் குறித்து காமராஜர் ஐயா கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. பாஸ்புக்கில் 10 லட்சம் பணத்தை பார்த்த உடனே காமராஜர் ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா பணத்தை கட்டிட்டோன்னு சொல்லி நிறைவடைகிறாங்க. கட்சி பணத்தை தங்கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு நினச்ச உத்தமமான